வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தியாவுடைய முதல் 10,000 mAh ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய மொபைல் நம்ம கிட்ட வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் குயிக்கான அன்பாக்சிங். ஆரம்பிக்கலாங்களா? Power is power. நம்ம பண்ணக்கூடிய ரெண்டாவது 10,000 mAh ஸ்மார்ட் போன் இது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ஆனருடைய ஒரு 10,000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பாருங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் இஸ் சம்திங் ஸ்பெஷல். என்னன்னு கேட்குறீங்களா? ஒவ்வொன்றா சொல்றேன். திக்னஸை பொறுத்த வரைக்கும் 9.8 mm கான திக்னஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ கையில் எடுக்கும் போது ஸ்லைட்லி கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி தோணினாலுமே ஆக்சுவலி நல்லா பெருசாக தான் இருக்கு. இந்த சைடு மட்டும் கொஞ்சம் கர்வ் பண்ணியிருக்காங்களா, அதனால கையில் எடுக்கும்போது பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படியும் ஒரு 245-250 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் சர்ப்ரைசிங்லி கம்மி தான். இன்ஃபேக்ட் ஒரு 10,000 mAh கான பவர் பேங்க் பக்கத்துல நம்ம இந்த ஸ்மார்ட் போன் வச்சு பார்த்தா ரெண்டுமே 10,000 தான். பட் சைஸ் டிஃபரன்ஸை பாருங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இந்த சைஸ்ல பவர் பேங்க் வந்துடும் நினைக்கிறேன். இல்லை சொல்ல போனால் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா பவர் பேங்க் உடைய தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா ரொம்ப ஓவரா கூற அப்படின்றீங்களா? இருங்க, அதனாலேயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேட்டரி டெஸ்ட்டே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் பிரச்சனையே இல்லை. ஈவன் 2வது நாள் முடியும் போது கூட 30% பேட்டரி இருந்தது. ஸோ 2 நாள் அளவுக்கு பேட்டரி அழகாக வருது. ஈவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கேமிங் ஓரளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், இவனுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்களே டாட் சார்ஜிங், அது பாக்ஸ்லேயே தராங்க. ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் இந்த சார்ஜர் வச்சு இந்த மேசிவ் பேட்டரி கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சார்ஜ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரே தடவை தான் சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு தடவை சார்ஜ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 120 நிமிஷம் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வரதுக்குள்ள ஏதாச்சும் இன்னும் 2-3 தடவை சார்ஜ் பண்ணோம்னா எக்ஸாக்டாக எவ்வளோ வந்ததுன்ற ஆவரேஜ் டைமிங் வந்து போடுறோம். அண்ட் சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி நமக்கு மேசிவான பேட்டரி இருக்கும்போது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலி டெய்லி பேசிஸில் கம்பல்சரி இன்னைக்கு இதில் எல்லாருமே சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஓரளவுக்கு அந்த 5,000 mAh இல்லை 6,000 mAh குள்ள இருக்கும் பட்சத்தில். பட் 10,000 அப்படின்ற பட்சத்தில் நம்ம 2 நாட்களுக்கு ஒரு தடவை தான் மினிமமாக வந்து நம்ம சார்ஜே வந்து பண்ண போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியுடைய லைஃப் சைக்கிள் அப்படின்றது, அந்த சார்ஜிங் சைக்கிள் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தது இப்போ 2 நாளைக்கு தான் 1 கவுண்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் அதிலிருந்து பாதியாக தான் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ 50% பேட்டரியுடைய ஹெல்த் இங்கே பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த பேட்டரி வரதுக்கான இன்னொரு மிகப்பெரிய காரணம் இதோடைய பேட்டரி ஆப்டிமைசேஷன். இந்த ப்ராசஸர் அப்படின்றதும் இதற்கு மிக முக்கியமான பங்காற்றுது. தட் இஸ் Dimensity 7400 அல்ட்ரான்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. வித் LPDDR4 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. நாங்க ரன் பண்ண பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. ஸோ இந்த ப்ராசஸருடைய ஸ்கோர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மினிமலான ஸ்கோர் தான். பட்ஜெட் செக்மெண்ட் வரக்கூடிய ப்ராசஸர் அந்த ஸ்கோர் அப்படியே வருது. ப்ராக்டிகலான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் BGMI 90 FPS கான சப்போர்ட் இருக்கு. பட் எங்களுக்கு 60 FPS தான் வந்தது. அதில் கேம் பிளே அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஆவரேஜா 60 FPS வருது. ஸோ அந்த இதை மெயின்டைன் பண்ணாலுமே ஒரு ஜிட்ரினஸோட லைட்டா லேக் வந்து அங்கங்க நோட்டீஸ் ஆச்சு விசிபிளி. சரி, இதுல தான் இந்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் கேம் பிளே 60 FPSல ஐஎஸ்லாம் வச்சு விளையாட முடியாது. இந்த ப்ராசஸருக்கு மாடரேட் தான். அதில் விளையாடும் போது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருந்தது அந்த செட்டிங்ஸ்க்கு. ஸோ இங்க பிரச்சனை BGMI ஆப்டிமைசேஷன் தான். ஹோப்ஃபுல்லி அதை ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ BGMI 1 ஹவருக்கு நாங்கள் விளையாடி பார்க்கும்போது அதில் எங்களுக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 7% கான ட்ராப் தான் இருந்தது. அண்ட் மேக்ஸிமம் ஹீட்டிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடும் போது கூட 41 டிகிரி 42 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஆப்டிமைசேஷன் அண்ட் கேமிங்குமே அந்த அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப ஹெவியா புஷ் பண்ண முடியாதுன்ற சமயத்தில் ஒரு பெரிய பேட்டரியுமே சேர்ந்து இதெல்லாம் ஓகேப்பா. பேட்டரி வருமா இல்லையா, நல்லா இருக்கா இல்லையா, தாங்குமா தாங்காதா, பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேட்டரி தான் என்னுடைய நம்பர் 1 ப்ரையாரிட்டின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த செக்மெண்ட்ல ஃபோனை பார்க்குறீங்களோ ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல டபுள் டிக் வாங்கியிருக்கு. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்க்கான 144 Hz ரெஃப்ரெஷ் வச்சிருக்கக்கூடிய குவாட் கர்வ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கலர்ஸ் ரொம்ப பஞ்சியா, கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாவே இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDR60ல 4K வரைக்குமே வீடியோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் போட்டு ப்ளே பண்ணி பார்த்தோம். ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கு. நாங்கள் வீடியோ எதுவும் பண்ணல, ஃபோன்லேயே அப்படி தான் வருது. ஸோ இங்கேயுமே நம்ம BGMIல பார்த்த மாதிரி அந்த ஜிட்ரினஸும் வீடியோவில் அந்த ஃப்ரேம் ட்ராப்ஸ் நல்லா நோட்டீஸ் ஆகுது. பட் ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே 6500 nitsக்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டி எல்லாம் டிஸ்பிளே நல்லா இருக்கு. அண்ட் கூடவே 1800 nitsக்கான HBM கொடுத்துருக்காங்க, which is a plus. அப்போ ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப பெருசா எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்ஸுமே ரொம்ப மைல்டா சாஃப்டா தான் இருக்கும். ஆனா பின்னாடி டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு யூனிக்கான டிசைனா இருக்குங்க.
என்ன மேட்ருனா பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணி ஃபங்கியாக இந்த மாதிரிலாம் இருக்காது, சட்டிலாக இருக்குது. ப்ளஸ் இந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய டிசைன் கேமராக்குள்ளே இருக்கும் போது பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். சரி, பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது பின்பக்கம் சைட்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் தான். அதை வேற சைடு ஃப்ரேமெல்லாம் அலுமினியம் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றாங்க. பின்னாடி வேற ஏதோ பேர்லாம் சொன்னாங்க. பட் ஹோப்ஃபுல்லி பிளாஸ்டிக் அதே தான். பட் ஃப்ரண்ட்ல கார்னிங் உலகில் 7i கொடுத்துருக்காங்க, இந்த செக்மெண்ட்ல வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் ரெண்டாவதா IP68 69க்கான ரேட்டிங் இதில் இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு டிஸ்பிளே நல்லாவும் கொடுத்துருக்காங்க, பேட்டரி லைஃப் செம்மையாகவும் வருது. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா IP68 69 இருக்கிறதுனால தப்பித்தவறி ஏதாச்சும் தண்ணீர் பட்டுருச்சுன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகம். பட் இந்த ஒரு காரணத்தினால மட்டுமே நீங்கள் தண்ணியிலலாம் போட்டு முக்கியெல்லாம் எடுத்து வாரண்டிலாம் கிளைம் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. IP ரேட்டிங்கே கொடுத்தாலும் வாரண்டியில் பண்ண மாட்டாங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மேப்ஸ்க்கான சோனி IMX 882 செல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மேப்ஸ்க்கான இன்னொரு சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபின்னு பார்க்கும்போது 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி இருக்கு. நாங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போதெல்லாம் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. டு பி ஃப்ராங்க், Realme இப்போ நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் டோன்லாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுது. பட் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆன மாதிரி தெரியும். இது ஒரு இடத்துல கிடையாது, மல்டிபிள் பிளேசஸில் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஹியூமன் சப்ஜெக்டில் அந்த ஸ்கின் டோனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர், அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்ல, ஷேடோஸ் அண்ட் லைட்ஸும் ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அண்டு கலர்ஸுமே ஓரளவுக்கு நேச்சுரல் டோன் கூட ஸ்லைட்டாக பூஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். போர்ட்ரேட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஸ்கின் டோன் வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலுமே அங்கேயுமே டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செல்ஃபிலையுமே இமேஜ் குவாலிட்டி பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுத்துக்குமே சேர்த்து என்னுடைய மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6.5 மதிப்பெண்கள் கொடுப்பேன் ஓவரால் 10க்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 16 கொடுத்துருக்காங்க. இதற்கு மேல Realme UIமே இருக்கு. அண்ட் 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கமிட் பண்ண மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லது. இந்த செக்மெண்ட்டுக்கு 3+4 நல்லது தான். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்கு, நம்ம தான் தூக்கிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் AI, அதாவது அடுத்த ஏஐ இல்லைங்க, அவங்களுடைய ஏஐ பேரே நெக்ஸ்ட் ஏஐ. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர், கேமரா, கேமிங் கோச்சு, ஸ்மார்ட் லூப்பு, ஏஐ சர்வீஸ் இன்ஜின் அப்படின்றது போல அண்ட் ஏஐ சஜஸ்ட். ஸோ நம்ம கலரில் இந்த சைடில் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கலர்ல தான் எடுத்தாங்க இல்லையா, அதோட பிளண்டாக இங்கேயுமே இருக்கும். அண்ட் ஃபோனை வாங்குற வரைக்கும் தான் இது Realme, வாங்கினதுக்கப்புறம் நம்ம கலர், அது ஓப்போ. எஸ், இவங்க விற்கும் போது மட்டும் தான் Realme பிராண்டிங், அதுக்கப்புறம் சர்வீஸ் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் இப்போ ஓப்போ கூட மெர்ஜ் ஆகிட்டாங்க இல்லைங்களா, அதனால சர்வீஸ் வந்து எல்லாமே ஓப்போ தான் டேரக்ட். கனெக்டிவிட்டிக்கு நமக்கு Wi-Fi 6, IR blaster, Bluetooth 5.4, USB 2.2 and dual nano SIM கொடுத்திருக்காங்க. சோ மெமரி கார்டு போடக்கூடிய ஆப்ஷனே இதில் இல்ல. அண்ட் ஃபைனலி இதோட பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB மாடலுடைய பிரைசிங் 26,000 வந்து வச்சிருக்காங்க. ஒரு சில கார்டு ஆஃபர் எல்லாமே கூட இருக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பேட்டரியை தான் அவங்க ரொம்ப மெயினாக வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுடைய டெஸ்டிங்கில் அது நல்லா தான் இருந்தது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கேமராவும் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல, நல்ல ஒரு டிஸ்பிளே தான். ஆனால் அந்த ப்ளோட்வேர்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் கொஞ்சம் அடி வாங்குது இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், இது ஒரு கேமிங்கோ ரொம்ப அதிகமாக புஷ்ஷே பண்ண முடியாது. டே டு டே யூசேஜில் கேஷுவல் கேமிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தாக்கு பிடிச்சிக்கும். ஸோ இந்த பேட்டரி லைஃப் வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் 26,000 இதை செலக்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட்டில் இந்த பட்ஜெட்டில் இந்த பேட்டரி எதுவுமே இல்லைன்றதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்னொரு 24 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் பை டிஃபால்ட்டாகவே. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கார்டு ஆஃபர்லாம் போட்டு 22 வந்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இதே ப்ராசஸர் மற்ற ஃபோன்லலாம் இன்னுமே நல்லா இருக்குது, கேமரா பெட்டராக இருக்கிறதுமே இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இது. ப்ளஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Realme பட்ஸ் கிளிப் அப்படின்ற இந்த டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் பட்ஸுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் போடும்போது வரக்கூடிய பெயின் இதில் இருக்காது. ப்ளஸ் இதோடைய விலை 6,000. அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இண்டோரில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது நல்லாவே இருக்குது சவுண்டெல்லாம். பட் கொஞ்சம் நாய்ஸ் என்வரன்மெண்ட்டில் வெளியிலலாம் போட்டு போயிட்டீங்கன்னா சவுண்ட் அந்த அளவுக்கு கேட்காது. ஸோ 6,000 கொஞ்சம் அதிகம் தான். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஃபேஷன் ஆக்சசரிஸ் தானே தவிர டெய்லி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. மேபி கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது யாராச்சும் வேணால் போட்டுட்டு போய்க்கலாம், ஆக்சசரியா சவுண்டு கேட்காது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேற எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடலாம் வச்சு நான் பேட்டரி கம்பேரிசன் பண்ணணும்னு சொல்லுங்க. எஸ், டெடிகேட்டடாக பேட்டரிக்காகவே அண்டர்லேருந்து ட்ரெயின் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடலாம் வச்சு நான் கம்பேர் பண்ணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் கொடுங்க. வந்த உடனே அந்த வீடியோவை சீக்கிரமாக உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன்.